ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 3 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரிஹிமேவோட அண்ணன் அதான் அந்த ஹாலோவா வந்திருக்கான்ல, அவன் என்ன நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னான்ல, அவன் இல்லன்னு சொல்லும் போது நான் சொல்றத கேளு அப்படின்ட்டு அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா கடுப்பாயிரும். என் மேல இன்னுமே உனக்கு ஒரு சொட்டு பாசமாச்சு இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு துரோகம் பண்ணாத, நான் சொல்றத மட்டும் ஒழுக்கமா கேளு அப்படிங்கும் போது அங்க நம்ம பையன் வர்ற சவுண்ட் கேக்குமா, இவன் ஒருத்தன் குறுக்க வந்துட்டு இரு இன்னைக்கு நான் அவன் கதையை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசிக்கிறேன்ட்டு கிளம்புமா. அவ பதறுவா, அவனை எதுவும் பண்ணாத, இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, ப்ளீஸ்டா அண்ணா யாரையும் ஹர்ட் பண்ணாதேன்னு சொன்னா மூஞ்ச க்ளோஸ் அப்ல காமிச்சு நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நீதான், நான் சொல்றத முதல்ல ஒழுக்கமா நீ கேக்குற இல்ல நான் உன்னைய கொன்றுவேன்னு சொல்லி பிதிக்கிட்டு இருக்கும். அவளால முடியல, பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம பையன் என்ட்ரி கொடுத்து கத்திய வச்சு அதோட பேக் சைடு ஒரே சுருகு, ஐ மீன் அதோட வாளில வலி தாங்க முடியாம ஒரிஹிமேவை கீழே விட்டுரும். மறுபடியும் அவளை பிடிக்க போகும். அப்பதான் நம்ம பையன் இடையில பூந்து அதோட கைய ஒரே வெட்டு, கையை துண்டா போயிரும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரிஹிமே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாளா, இங்க பாருமா கண்ணு, எதுக்கு அண்ணனுங்கெல்லாம் முன்னாடி பிறக்கிறானுங்க தெரியுமா, ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்க யங்கர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா உன் அண்ணன் இருக்கானே அதை பண்ணாம அவனோட சொந்த தங்கச்சியவே கொல்ல வந்திருக்கான். சொன்ன பையன் நீ செத்தா கூட அவளை எப்படி கொடுமைப்படுத்த உனக்கு ரைட்ஸ் இல்லடா டுபுக்கும்பானா. உடனே அந்த ஹாலோ இருந்துட்டு ஒரிஹிமே என்னோட தங்கச்சிடா, எங்க பேரண்ட்ஸ் எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் தாண்டா அவளை வளர்த்துனேன். அப்பா அவளுக்கு பாத்தீங்கன்னா 3 வயசு, நான் அவளை நல்லபடியாவே பாத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் என்கிட்ட வா, நான் சொல்றத மட்டும் ஒரு நிமிஷம் நீ கேளு, கண்டிப்பா நான் அதுக்கப்புறம் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுமா. ரூக்கியா பார்த்துட்டு ஹாலோ சொல்றதெல்லாம் நம்பாத, அது ஒரு டிராப், போனீனா மொத்தமா உன்னை பிடிச்சி வச்சு ஆப்ப வச்சிரும், ஏன்னா அதுகளுக்கு சுத்தமா ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரிஹிமே அழுதுட்டு இருப்பாளா. அப்ப அவளை பார்க்கும்போது உடனே அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே மைண்ட்ல ஓடுமா. அது என்னாவும் ஹாலோவை வீக் ஆக்கி அவனுக்குள்ள இருக்க அவங்க அண்ணன் வந்து வெளியில வர ஆரம்பிப்பான். ஆனா அந்த ஹாலோ விடாம அங்க இருக்க செவுத்துல முட்டி அந்த ஃபீலிங்ஸை தடுக்க ட்ரை பண்ணுமா. இவங்களுக்கு புரியல என்ன நடக்குதுங்கன்னு பதறும் போது ஒரிஹிமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கவ வரும். நம்ம பையன் கத்திய வச்சு பிளாக் பண்ணி நல்லா கேட்டுக்க ஹாலோ, அவ யாருக்கும் சொந்தம் இல்ல, அவளுக்கு மட்டும்தான் அவ சொந்தம், அதனால வெளியில போடா அயோக்கிய ராஸ்கல்னு அதை வெளியில தள்ளி விட்டு தப்பிச்சு அது போகும்போது பாஞ்சு அதை கழுத்தை வெட்டுறதுக்கான கரெக்டான பொசிஷனுக்கு போயிருவான். ஆனா வெட்டாம அப்படியே டிலே பண்ணிட்டு இருப்பானா. ரூக்கியா பார்த்துட்டு ஏன்டா ஏன் தயக்கம், சட்டு புட்டுன்னு அதை காலி பண்ணுன்னு சொல்லும் போதே அது உஷாராயி ஆசிட்ட நம்மால கையில துப்பும். அவன் கத்தியை பிடிக்க முடியாம கீழே விட்டுட்டு அவனும் கீழே வந்து விழுவானா. இதுதான்டா சான்ஸ், இவனை காலி பண்ணிடணும்னு அந்த ஹாலோ பாஞ்சு வந்து கவ வரும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா அப்பதான் ஒரிஹிமே இடையில வந்து லபக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு அண்ணா நிறுத்துனான்னு சொல்லும். அதுவும் நிறுத்திடும். என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன மன்னிச்சிருனா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா நான் நீ செத்தப்போ என்னை விட்டு போகாதன்னு சொல்லி நான் கதறி அழுதேன், அதனாலதான் உன்னோட ஆத்மா சாந்தி அடையல. அது மட்டும் இல்லாம நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன் நேத்து அந்த காரு என்னைய இடிக்க வரும்போது நீ வந்து என் காலை இழுத்து விட்டு ப்ரொடெக்ட் பண்ணில அப்படின்னு உடனே இவங்களுக்கே ஷாக்கு, ஓ இதான் மேட்ரான்னு. நான் உன்னையே இப்படி டிபெண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா உன்னோட ஆத்மா சாந்தி அடையாது, அதனால்தான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். என்னை பத்தி நீ கவலைப்படக்கூடாதுங்கிறதா என்னோட எண்ணம், ஆனா அது உன்னைய லோன்லி ஆக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே கீழே விழுவா. அந்த டைம் ஹாலோவா இருக்க அவனோட அண்ணன் நார்மலாவான். ஆனா அந்த ஹாலோ விடமடையுது. இவங்களுக்கே புரியல என்ன நடக்குதுங்கன்னு கேட்டா அவன் அந்த ஹாலோக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு ஹாலோ ஆகலாமா வேண்டாமான்லாம் நினைச்சு ஆகல, அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஹாலோ ஆக்கி இருக்காங்க. அதனாலதான் இப்ப அவங்களுக்குள்ளேயே உள்ள சண்டை. அவங்களோட டார்கெட்டே நம்ம பையதான். அவனோட சோலை விட அவனை பிடிச்ச ஹாலோஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் பய தொக்கா மாட்டி இருந்திருக்கான். நீ அவன் ஒரிஹிமேவோட அண்ணன், அவன் ஒரு மனுஷங்கிறக்காக அட்டாக் பண்ண தயங்கி இருக்க, அதே நேரம் அவன் தங்கச்சிக்காக இப்ப ஹாலோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாத்தீங்கன்னா ஹாலோல இருந்து நார்மலான ஆளா மாறிடுவான். பட் கம்ப்ளீட்டா ஆகல. அந்த டைம் ஒரிஹிமே மயக்கம் போட்டு விழுவான். இவன் அடிச்சு புடிச்சு போவான். ஆனா ரூக்கியா பேசாம இருறா, அவ செஸ்ட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்க செயின் தான் செயின் ஆஃப் பேட்டும்பாங்க, அது இன்னுமே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. அது அவளோட பாடியோட கனெக்ட் ஆயிருக்கிற வரைக்கும் அவளுக்கு சாவுன்னு ஒண்ணு கிடையாது, அதனால நான் அவளை பாத்துக்கிறேன்னு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவளை நார்மல் ஆக்குவா. அப்ப நம்ம பையன் ஒரிஹிமேவோட அண்ணன் கிட்ட நீ தானே அவளுக்கு அந்த ஹேர் பின்னை கொடுத்தது, அது அவ டெய்லி அவன் தலையில போறதுக்கான ரீசனே நீ தான், அப்புறம் எப்படி அவ உன்னைய மறப்பான்னு கேட்டவன அவனுக்கே கவலையாயிரும். உடனே அவன் என்ன பண்ணுவான், நம்ம இச்சிகோவோட கத்தி எடுத்துட்டு இனிமேட்டும் நான் இங்கே இருந்தேன்னா திருப்பியும் இதே மாதிரி மான்ஸ்டரா மாறி வந்து உங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணத்தான் செய்வேன், சோ நான் இந்த இடத்த விட்டு போனாதான் சரியா இருக்கும்னு கத்தி அவன் தொண்டையிலேயே வச்சு குத்தறக்கு போவான். அப்ப நம்மால தடுக்க போவான். ரூக்கியா வேண்டாம் சும்மா இரு, அவன் இப்ப பண்றதான் கரெக்ட், ஏன்னா ஒரு டைம் ஒருத்தங்க
ஹாலோவா மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களால நார்மலா மாறவே முடியாது. சோ அவன் சாகட்டும் விடு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி பண்ணா அது ஹாலோவை நிஜமாவே கொல்றது இல்ல. அது கிட்ட இருக்க கெட்டதை நீ அழிச்சு நல்ல பியூரான சோல் சொசைட்டிக்கு அனுப்புற, அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம சோல் ரீப்பர்னு இருக்கிறோம்னு சொல்லும் போது அவனும் சந்தோஷமா கழுத்துல கத்தி குத்த போவான். அப்ப ஒரிஹிமே அவங்க அண்ணனை கூப்பிட்டு, நீ எனக்கு இந்த ஹேர் பினை வாங்கி கொடுத்த அன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் சண்டை நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நான் கூட சொன்னனே இது ரொம்ப ரொம்ப சைல்டிஷா இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட எதுவும் பேசாம உன்னை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுதான் நான் உன்னை கடைசியா பார்த்தது. ஆனா நான் உன்னை உயிரோட அன்னைக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஹேவ் அ குட் டே பிரதர், நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக. அதாவது அவன் ஆபீஸ் போகும்போது அதை சொல்லலையாமா, இப்ப சொல்லிட்டு இருக்கா. அவனும் நல்லபடியா போயிட்டு வரமா தங்கச்சின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனோட வயித்துல ஒரே சொருகு. அப்படியே பைய காத்தோட காத்தா கரைஞ்சிருவான். அதை பார்த்துட்டு ஒரிஹிமே கதறி கதறி அழுவா. சோ ஒரு வழியா நல்லபடியா அந்த ஹாலோவை அனுப்பி விட்டாச்சுன்னு வைங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஒரிஹிமே பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணி கதை கதையா அடிப்பா போல எல்லாம் ஆர்வமா அவ கதையை கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க அதை பார்த்துட்டு ஷாக்ல நின்னுட்டு இருப்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ரூக்கியா இருக்கால, அவ மெமரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அவ மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. அதாவது நைட்டு நடந்த விஷயம் எல்லாமே மறந்துரும். ஆனா அதுக்கு பதிலா வேற ஒரு மெமரி ரீப்ளேஸ் ஆயிரும். என்ன ஒரு பிரச்சனைனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த மெமரி அந்த மெமரின்னு சூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரே ஒரு பஞ்சாயத்து. ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒண்ணு வந்து நின்னுக்கும். அது என்ன ஏதுன்னு அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க, அப்ப பாத்துக்குவோம்னு சொல்லி 2 பேத்துக்குமே மெமரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பான். அதான் அவ ஃப்ரெண்டு டட்சுகி இருந்தாலே அவளுக்கும் இதே விஷயத்தை தான் நம்ம இச்சிகோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருப்பான். அதான் மான்ஸ்டர் வந்து கலவரமானது எல்லாத்தையுமே அவங்க மறந்துருப்பாங்க. அப்ப நம்ம பையன் நான் ஒன்னும் சோல் ரீப்பர் ஆகிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகல. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃபை ரிஸ்க்ல தள்ளி விட்டு ஒரு ஸ்டேஞ்சரோட லைஃபை என்னால காப்பாற்ற முடியுமான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஏன்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு சுத்தத்தின் சுத்தவாதி இல்ல. பட் அதுக்காக நான் ஒன்னும் டம்மி பீஸும் இல்ல. என் கண்ணுக்கு முன்னாடி யாராச்சும் ஹர்ட் ஆகுறாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல சோல் ரீப்பரா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரூக்கியாக்குமே சந்தோஷம். பரவாயில்ல, பைய ஒரு வழியா வலிக்கு வந்துட்டான்னு. சரி, இனி இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஹாலோஸ் எல்லாம் வரப்போகுது, அதை நம்ம பைய எந்த லெவல்ல வச்சு செய்ய போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.